students, welcome to online class with Thema. 8th math first chapter numbers, exercise 1.1 la 8th sum. Use the method of averages to write two rational numbers between 14 by 5 and 16 by 3. இப்போமே ஆவரேஜஸ் அப்படின்ற வேர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ எப்போவுமே ஆவரேஜ் ரெண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. எப்போவுமே ஆவரேஜுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா average of A and B is half into A plus B எந்த சம்மா இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இது எப்படின்னா இது A இது Bன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆவரேஜ் ஆஃப் 14 by 5 and 16 by 3 is இப்போ இதை வந்து Cன்னு எடுத்துக்கலாம். ஓகே, C1 எடுத்துக்கலாம். ஸோ C1 இஸ் C1 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ C1 எடுத்துகிட்டு இதை வந்து A1 B1 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 14 by 5 ப்ளஸ் 16 by 3. ஓகே, ஈக்குவல் டு ஆஃப் C1 ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஆஃப் இன்ட்டு இப்போ இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 5க்கும் 3க்கும் 15 வரும். ஸோ இது என்ன மல்டிப்ளை பண்ணால் 15 வரும் 3. ஸோ மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் 14 into 3 42 ப்ளஸ் என்ன மல்டிப்ளை பண்ணால் 15 வரும் into 5 சேம் டிஜிட் வித் த நியூமரேட்டர் ஆல்சோ 16 into 5 80 ஈக்குவல் டு half into 80 plus 42 is 122 by 15 equal to half into okay 122 divided by 30. ஸோ இதை இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2 6 2s are 12 1 2s are 2 and 15. ஸோ C1 is equal to 61 by 15. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆவரேஜ் இது மிடில் இருக்கிறது. ஸோ அப்போ என்னென்னா 14 therefore 14 by 5 is less than 61 by 15 is less than 16 by 3. ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் C2ன்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 14 by 5க்கும் 16 by 3க்கும் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆவரேஜ் ஆஃப் 14 by 5 and 61 by 15க்கு கண்டுபிடிக்கணும். இது மிடில் போடுறதுக்கு இஸ் C2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூஸ் த மெத்தட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஏன்னா கொஸ்டினில் வந்து யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14 by 5 and 16 by 3. ஸோ 14 by 5க்கும் 16 by 3க்கும் மிடில் ரெண்டு ரேஷனல் நம்பர் எழுதணும். ஸோ நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், 61 by 15 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இது ரெண்டை வச்சு திருப்பி இன்னொன்று ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த மிடில் எழுதுறதுக்கு. அப்போ த ஆவரேஜ் ஆஃப் 14 by 5 and 16 by 15. இப்போ புரியுதா? பிகாஸ் யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டூ ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டதால். ஸோ C2. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன C2 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு A ப்ளஸ் பி. ஆஃப் இன்ட்டு A ப்ளஸ் பி என்ன 14 by 5 ப்ளஸ் 61 by 15. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 15 வரும் எல்சிஎம். ஸோ இன்ட்டு 5 3s are 15 சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் 42 ப்ளஸ் இது இன்ட்டு 15. இப்போ 5க்கும் 15க்கும் உங்களுக்கு எல்சிஎம் பண்ணி காமிச்சிடும். 5 1 3 3 1 1. ஓகே, ஸோ 15 இது இன்ட்டு 1 போட்டாலே 15. ஸோ 61 into 1 1 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 42 103 divided by 15 equal to 103 divided by 30. இப்போ இது வந்து இந்த சம்மில் வந்து இந்த ஆவரேஜில் வந்து நம்ம அப்படியே கேன்சல் பண்ணோம். இது 2ல் போகும். ஸோ 61 by 15 போட்டோம். இது வந்து கேன்சல் ஆகாது. ஸோ கீப் இட் ஆஸ் இட் இஸ். அப்போ என்னென்னா இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து ஐ மீன் 103 by 30. இப்போ இது என்ன எழுதலான்னா 14 by 5 therefore 14 by 5 is less than 103 by 30 less than 61 by 15. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஒரு ரேஷனல் நம்பர் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது 61 by 15. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது வந்து 103 by 30.
ஸோ அது மிடில் எழுதிட்டோம். இப்போ எல்லாமே ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணோம்னா ஃப்ரம் 1 and 2 we get ஃபஸ்ட்டு 14/5 எழுதிக்கோங்க. ஓகே, 14/5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 103/30 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 61/15 எழுதிக்கோங்க. லாஸ்ட்டில் 16/3 எழுதிக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு மிடில் இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதால் 1 2 3 லாஸ்ட்டில் 16/3 எழுதிக்கோங்க. ஸோ 14/5 is less than 103/30 is less than 61/15 is less than 16/3. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தை வச்சு அண்ட் தென் இது ரெண்டுத்தை வச்சு இந்த ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.